சிக்கன் எடுத்தால் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு தட்கா பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 3 பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துருக்கேன். நான் 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ரோஸ்ட் பண்ண தண்ணி எடுத்து ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த கிரேவிக்கு இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு கடாயில் தாளிப்பு கொடுத்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 3 தக்காளி போட்டு நல்லா குழஞ்சி வர மாதிரி வதக்கிட்டுக்கோங்க. இப்போது வாஷ் பண்ண சிக்கன் சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சா தண்ணி வரும் சிக்கன்லேருந்து. இப்போ நம்ம அரைச்ச பவுட்ரு ஒரு 2 அளவுக்கு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு காரத்துக்கு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.